இங்கே இந்த பொண்ணு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு ஒரு வாட்சை அழுத்தமோன்னு பார்த்தா அவளை சுற்றி எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் தண்ணி முதற்கொண்டு ஃப்ரீஸ் ஆகி ஸ்டாப் ஆயிடுது. அப்படி சுற்றி பார்த்தா அவள் வந்து டைம் ட்ராவல் பண்ணி சின்ன வயசுக்கு போயிடறான். அப்போ சார் தலையில் அடிக்கிறாரு. என்ன தூக்கம் அப்படின்னு கேட்குறாரு. சொட்ட சார் அப்படிங்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்திரி அப்படிங்கிறாரு. அவங்க எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சிட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகி கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கால் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு பெரிய ஷாக். ஏன்னா அவங்க ப்ரெசென்ட்டில் அவங்களுக்கு கால் எல்லாம் வீல் சேரில் இருந்திருக்காங்க. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வேகமாக பின்னாடி இருக்க ஒரு பில்டிங்கை பார்க்குறாங்க. அந்த பில்டிங்கை பார்த்துட்டு அந்த பில்டிங் இருக்குன்னா அவங்களும் இருக்கணுமேனு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ஓடி போய் யாரையோ தேடி ஓடுறாங்க. அவங்க அப்படியே ஓடி போய் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஏரியாக்குள்ளே போகிறாங்க. அங்கே வந்துட்டு ஒரு பையனை பார்க்குறாங்க. அந்த பையனை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக ஆனந்த கண்ணீரோடு அவர் ஓடி போய் கட்டி பிடிச்சிடுறாங்க. இங்கே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயின் கால் உடைஞ்சு தன்னோட வாழ்க்கையில் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும்போது ஒரு ரேண்டம் கால் வருது. ஹீரோ வந்துட்டு பெரிய செலிபிரிட்டியாக இருக்கார். அவங்ககிட்டேருந்து ஒரு கால் வருது. அவர் பெரிய சிங்கராக இருக்கார். அந்த காலில் சின்னதாக ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. அந்த அட்வைஸில் இவங்களுக்கு வந்துட்டு லைஃப்பில் அது வரைக்கும் ஒரு வெறுப்பில் இருந்தவங்க திடீர்னு ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு ஆளாக மாற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து அவருக்கு பயங்கர ஃபேன் ஆகிடுறாங்க இவங்க. அதுக்கப்புறம் அவரோட கான்செர்ட் வருது. அந்த கான்செர்ட்டுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க. எனக்கு எப்படியாச்சும் அவரை பார்த்தே ஆகணும் நேரில் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. போகும்போது இங்கே இவரும் கான்செர்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. கான்செர்ட்டுக்கான இவங்க ரொம்ப லேட்டாக போகிறனால வந்துட்டு கான்செர்ட் ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அங்கே அவர் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு பாடிட்டு இருக்கும்போது இவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே போக முடியலை. அதனால ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க இவங்க. அதுக்கப்புறம் போகும்போது பார்த்தா பனியில் வந்துட்டு அவங்க வண்டி வீல் சேர் நின்றுது. சரின்னு ஃபோன் பேசலான்னு பார்த்தா ஃபோன் வந்துட்டு கட் ஆகுது. பனியில் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கோமோன்னு பார்த்தா ஒரு கார்லேருந்து திடீர்னு கார் நிற்கிது. பார்த்தா அந்த கான்செர்ட்டில் பண்ணால் அவங்களோட ஃபேவரட் ஹீரோவே அங்கே இறங்கி வந்து அவங்களுக்கு கொடை கொடுக்குறாங்க. இவங்க பயங்கர சந்தோஷமாகிறாங்க. அவங்க அன்றைக்கி நாளை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அவங்க மொபைலில் வந்துட்டு திடீர்னு ஒரு மெசேஜ் வருது. ஹீரோ வந்துட்டு தண்ணிக்குள்ளே வந்து சூசைட் பண்ணிட்டாரு. இதெல்லாம் அன்றைக்கி நைட்டே நடக்குது. இவங்க அதை ஏற்றுக்க முடியாமல் ரொம்ப வேகமாக போய் அந்த தண்ணிக்குள்ளே வந்து வாட்சை ப்ரெஸ் பண்ணுறப்ப தான் ஃப்ளாஷ்பேக்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க டைம் ட்ராவல் பண்ணி பழசில் வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோவை பார்த்து அழுதுகிட்டே வந்துட்டு இப்போ அவர் உயிரோட பார்த்ததில் அவங்க பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அவங்க அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிக்கிறாங்க. எப்படி அன்றைக்கி பனியில் அவர் வந்துட்டு கொடை கொடுத்தாரு, இன்றைக்கி அதே மாதிரி மலையில் கொடை கொடுக்குறாரு. ஸோ அவர் உயிரோடு இருக்கிறதுலே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது.